எனது ஆசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பொறியாளர் கவின் பழனிசாமி. பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆளுமையை தொடர்ச்சியாக சந்தித்து அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை காண இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்று நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் திருவையாறு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் ஆகிய முனைவர் தமிழம் திரு செந்தில்நாதன் ஐயா அவர்களை காண இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் களம் நெருங்கும் வேளையில் இந்த கேள்வி இப்பொழுது கேட்டால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஏன்? நாம் தமிழர் கட்சி ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகுந்த ஆழமான கேள்வி. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் கேட்கப்பட வேண்டிய மிக அவசியமான கேள்வி. ஏன்னா நாம் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறோம், நமது பண்பாடு எந்த நிலையில் இருக்குது, நமது மொழி எந்த நிலையில் இருக்குது, நமது அரசியல் உரிமைகள் எந்த நிலையில் இருக்குது, நம்மளுடைய மண்ணின் உரிமைகள் எந்த அளவில் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லா கேள்விகளையும் தொடர்ச்சியாக நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் எல்லாத்தையும் இழந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம், எவ்வளோ அதாவது இறப்பின் நுனி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறோம். அதாவது ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை கொண்டுட்டு மலை உச்சியில் இருக்கிற ஒரே ஒரு மரத்தினுடைய கிளையில் வச்சுட்டு அவர் தூக்கத்தை எழுப்பி விட்டுட்டா அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். அதாவது அவர் எப்படியாச்சும் உயிர் பிழைத்தாக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கும். அப்போ அந்த ஒத்த மரத்தை பிடிச்சு எப்படியாச்சும் பொழைச்சி வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இன்றைய சூழலில் தமிழர்களினுடைய வாழ்வியல் நிலைமை இருக்குது. நீங்கள் மொழியாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், இன்னும் மொழி உரிமை, மண் உரிமை, இயற்கை வளங்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே கொண்டுட்டு வந்தால் ஒரு இறுதி கட்டத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த ஒற்றை மரம் இருக்கு இல்லையா, மலை உச்சியில் போய் கொண்டு போட்டுட்டு அந்த ஒற்றை மரத்தில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுருக்குறாங்க இல்லையா, அந்த ஒற்றை மரத்தை பிடிச்சு தப்பிச்சுட்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இன்றைய அரசியல் சூழலில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா அதுதான் இது மண்ணை பற்றி பேசுது, மலைகளை பற்றி பேசுது, மரங்களை பற்றி பேசுது, மண்ணினுடைய அரசியல் உரிமையை பற்றி பேசுது, மக்களினுடைய வாழ்வியலை பற்றி பேசுது, மக்களினுடைய வாழ்வியல் எதிர்காலத்தை பற்றி பேசுது. இது எல்லாத்தையும் பேசுகிற ஒரே ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சூழலில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுதான் இன்னைக்கு நாம வேற வழியே இல்லைன்னு நினைக்கிற இந்த சூழல்ல, அதாவது 50,000 வருடங்களுக்கு மூத்த தொல்குடி சமூகத்தினுடைய வாழ்வுக்கு ஒரே ஒரு தாய் நிலம், தமிழ்நாடுங்கிற ஒரே ஒரு தாய் நிலம் மட்டும்தான் இருக்கு. இந்த தாய் நிலத்தை விட்டுட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நாம இந்த சூழல்ல இருக்கிறோம். அப்ப நமக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அதிகாரங்கள் என்ன? காங்கிரஸ், அதற்கு பிறகு திராவிட ஆட்சிகள், அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஆட்சி முறைகள், இது எல்லாமே தமிழர்களினுடைய உரிமையையும் தமிழர்களையும் எப்படி பார்க்கிறது, இதுவரையிலையும் எப்படி பார்த்தது, இப்படி தொடர்ச்சியான கேள்விகளை நம்ம ஒரு கட்சி சார்ந்து அணுக வேண்டியதில்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனை எதனால் நடந்துச்சு, எது எப்படி நடக்குது, இதை தீர்ப்பதற்கு என்ன வழி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரிய சாகுபடிக்கு பின்னாடி ஒரு பெரிய குருதில் கொண்டுட்டு தானியங்களை கொட்டி வச்சுருக்கிறோம். அந்த தானியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொறுப்பான ஆளாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தானியம் எப்படி குறையுது, யார் எதனால குறையுது, எந்த சூழல்ல இது குறையுது, இது மூணும் அவங்களுக்கு முதன்மையான ஒரு கேள்வியா நிற்கும். அப்ப இந்த தானியம் எப்படி குறையுது, ஏதோ ஒண்ணு பிளாக்ல எடுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு உயிரினமோ ஒரு எலியோ ஒரு பெருச்சாலியோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்போ அது போன்ற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நமது அரசியல் உரிமை, நமது மண்ணின் உரிமை, நமது வளங்கள், நமது நிலங்கள் இதெல்லாம் கொல்ல போடுறதுக்கு எற காரணம், எப்படி அந்த குருதிலிருந்து நெல் குறையிற மாதிரி நமது உரிமைகள்லாம் எப்படி குறையுது அப்படின்னு பார்க்க நினைச்சிட்டோம்னாலே யார் காரணம்னு தெரிஞ்சு போயிடும். யார் காரணம், இப்போ ஒரு பெருச்சாலி தான் அதை எடுத்துட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த பெருச்சாலியை அடிச்சு கொள்ளணும், இல்லாட்டினா வர பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? அப்போ அந்த சூழல்ல தான் இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இது நாம் தமிழர் கட்சியா விட்டா வேற வழி இல்லை என்கின்ற ஒரு பதிலுமாக இந்த சூழல்ல இருக்குது. சரிங்க ஐயா. மேலும் இப்போ தொடங்கப்படுற புதிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தொடங்கி பல்வேறு அரசியல் களங்களை சந்தித்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள் பக்கம் ஆயிடுச்சு. இன்றளவும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஆனால் மக்கள் மனதில் அது மாற்றுன்னா இந்நேரத்துக்கு நம்ம ஒரு அரசியல் ஆளுமைக்கு வந்திருக்க முடியும் இல்லை. அப்போது நாம் தமிழர் கட்சி மாற்று கட்சியா மற்றும் ஒரு கட்சியா? அதாவது நாம் தமிழர் கட்சி மாற்று கட்சியா மற்றும் ஒரு கட்சியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா?
இதற்கு வந்து பல காரண காரியங்களை நம்ம முன்னாடி சொல்லலாம். யார் மாற்றுன்னு வந்தாங்க, எப்படி மற்றும் ஒரு கட்சியாக மாறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் வரலாற்றுடைய நெடும் பயணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய பண்ணையார்த்தனமான ஆட்சி முறையை ஒழிக்கிறேன், அந்த காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் 1949 தொடங்கப்பட்டது. 1967 அது வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்குது. எப்படி பிடிக்குதுன்னா, மாற்று அப்படின்னு தொடங்குகிற அந்த புள்ளியில் அந்த கட்சி சொன்ன செய்தி என்னன்னா, ஆரிய வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறோம், திராவிட சித்தாந்தத்தை ஏற்கிறோம். அதாவது நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காலத்திலையும் எந்த உயர் பதவியும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சி, அதாவது 1949 நீங்கள் 67 வரலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கால இடைவெளி அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி வரும்பொழுது 1967 வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு யாரை பார்ப்பனர்கள் என்று திட்டிட்டு உங்க கட்சிக்க ஆரம்பிச்சாங்களோ அதே பார்ப்பனர்களோட கூட்டணி வச்சு தான் அண்ணாதுரை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. அதன் பிறகு 1972 கட்சி தொடங்கி 74 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி அதற்கு மாற்றாதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவங்க குடும்ப ஆட்சி முறை இருக்குது, அதிலிருந்து நாங்கள் விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அதே போல் ஒரு பெரிய சூழலில் ஒரு சீரமைப்பு பணியில் கல்யாண மண்டபத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்துச்சு. இப்போ எந்த கட்சி வாரிசு அரசியலை எதிர்த்து வந்துச்சோ அந்த கட்சியே வாரிசுக்காக இன்னைக்கு கலைஞ்சு போச்சு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு மல்லை சத்யா வந்து புதிய கட்சியை தொடங்குறாரு. ஏற்கனவே இருந்த கட்சியில சொற்பமான ஆட்களை கொண்டுட்டு போய் துரை வையாபுரி கிட்ட கொடுத்துட்டு வைகோ வந்து அமைதியாயிட்டாரு. அதன் பிறகு வந்து கமலஹாசன், அதன் பிறகு வந்து தர்ம யுத்தத்திற்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படின்னு கட்சி வந்துகிட்டே இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். அப்போ வந்து ஒரு சாதாரணவர்களினுடைய பார்வையில நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்சியாக தான் தொடங்கப்பட்டது. அப்போ வந்த காலகட்டத்தில் அது வந்து தன்னை மாற்று அரசியலாக தான் முன்னிறுத்தி நின்றளவும் வந்து கொண்டிருக்கிறது. இது மற்றொரு அரசியல் கட்சியா அல்லது மாற்று அரசியல் கட்சியா அப்படின்ற ஒரு சூழலை எப்போ நம்ம வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கட்சி தொடங்கும் பொழுது ஒரு கொள்கையும் கோட்பாட்டையும் தொடங்குகின்ற இடத்துல வந்து பிரகடனப்படுத்துகிறோம். அப்போ அந்த தொடங்குகின்ற புள்ளியில் பிரகடனப்படுத்திய அந்த கோட்பாட்டோடு ஒரு கட்சி தொடர்ந்து பயணிக்குது. எந்தவித அரசியல் ஆதாயத்திற்காகவும் தன்னுடைய கோட்பாட்டையோ தன்னுடைய கொள்கையையோ சமரசம் செய்து கொள்ளாமல் வருது. இது வந்து ஒரு கோடி ரூபாய், பல கோடி ரூபாய் உனக்கு வந்து கொடுக்குறேன், நீ கூட்டணிக்கு வந்துரு, உனக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன், நீ வந்து இதையெல்லாம் வந்து எங்களோட நீ காம்ப்ரமைஸ் ஆயிருன்னு பல அழைப்புகள் இருந்த பொழுதும் நாம் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நாம் கொள்கையே வந்து ஒரு பொழுதும் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத 2009 மாநாட்டில் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இதற்கெல்லாம் வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு கட்சி பயணப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி வந்து நமது முன்னோர்களாக இருக்கின்ற சிவா ஆதித்தனாரா இருக்கட்டும், மாப்போசியா இருக்கட்டும், இது போன்றவர்கள் வந்து நல்ல நம்மளை போலவே, அதாவது நாம் தமிழர் கட்சி போலவே ஒரு உணர்வோடு தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து பின்னாடி ஏன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து நமக்கு புரிய வருகிறது. இந்த அதாவது சொல்றது வரலாறு நமது வழிகாட்டி அப்படின்னு தேசிய தலைவர் சொன்னது போலவே ஒரு வரலாறு நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கு. உன்னுடைய சித்தப்பை இப்படியெல்லாம் போய் சீரழிஞ்சான், உன்னுடைய அப்பன் வந்து இப்படியெல்லாம் கூட்டணிக்கு போய் நாசமா போயிட்டான். அப்போ உன் சித்தப்பனுடைய வாழ்விலிருந்து உன்னுடைய அப்பனுடைய வாழ்விலிருந்து நீ எடுத்துக்கிறது என்னன்னா, அவன் எப்படி நாசமா போனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நாசமா போகாம இருக்கிறது தான். அப்போ இந்த கூட்டணி என்கின்றது வந்து நம்மை வந்து காலி செய்வதற்கான ஒரு லாபகமான பணி என்பதை பார்த்த நாம் தமிழர் கட்சி தான் எல்லா தேர்தலையும் தனித்தே போட்டுட்டு இருக்கு. இப்பயும் வந்து 2026 வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவித்து களப்பணி போயிட்டு இருக்கு. ஏன் நம்ம இதை வந்து ஒரு மாற்று அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன் எந்த இடத்த வந்து மற்ற அரசியல் கட்சிகளால், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளால் கூட தொடர முடியலை அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை கூட, ஒரு தொகுதியினுடைய பொறுப்பாளர்களை போடும்போது கூட அந்த தொகுதியில சமூக பிரதிநிதித்துவம் எல்லா சாதியினருக்கும் இருக்குதா அப்படின்னு பார்க்குது. இன்னைக்கு
சமூக நீதின்னு பேசுகின்ற இவர்கள், பெண் விடுதலை குறித்து பேசுகின்ற இவர்கள் செய்ய துணியாததை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கு. 40 பாராளுமன்ற தொகுதினா 20 ஆண்கள் 20 பெண்கள், 234 சட்டமன்ற தொகுதினா 117 ஆண்கள் 117 பெண்கள். இதுவரையிலையும் இந்திய பெருநிலத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாதது. அப்போ பெண்ணுக்கான சமூக நீதி, பெண்ணுக்கான சமத்துவம், அனைத்து சமூகத்திற்கான சமூக நீதி, அதை தான் நான் சொல்றேனே. ஒரு சட்டமன்ற தொகுதியில அடர்த்தியா ஒரே ஒரு சமூகம் வாழுகின்ற இடத்துல கூட நாம போடுகின்ற கட்டமைப்புகளில் போடுகின்ற 40 பொறுப்பாளர்களும் 40 வெவ்வேறு சமூகமாக இருக்கிறார்களான்னு பார்த்து அறிவிக்குது ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி மற்ற எந்த கட்சியோடும் தொடர்பு, அதாவது ஒப்பிடக்கூட வாய்ப்பற்ற ஒரு கட்சியாக தான் இருக்குது. அப்போ இதை தாண்டி சமீப காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் தளத்தில் நிகழ்த்தி வர்ற அதிர்வலைகள்ங்கிறது வேற எந்த அரசியல் கட்சியும் நிகழ்த்தக்கூட தேவையில்லை, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிர்வலைகளை அண்ணன் சீமான் அவர்கள் நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா மலைகள் குறித்து, மண் குறித்து, மரங்கள் குறித்து, சூழலியல் குறித்து உலக அரசியல்ல பேசுகின்ற ஒரே ஒரு அரசியல்வாதினா அண்ணன் சீமான் மட்டும்தான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா இணையர் கியூபாவினுடைய புரட்சிக்காக போராடினாங்க. பெரிய புரட்சியாளர்கள், உலக புரட்சியாளர்கள்லாம் படிக்க வேண்டிய சரித்திரத்தை தன்னுடைய வாழ்க்கை வரலாறாக கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய மக்களினுடைய விடுதலை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்களினுடைய விடுதலை குறித்து போராடினாங்க. அதன் பிறகு அந்த மற்ற ஏரியாக்கள்ல அவங்களால, ஏன்னா எப்பயுமே ஒரு இடத்த எதுங்க முடியாது. அதே போலதான் ஹோசிமின், அதே போலதான் யாசர் அரபாத், இன்னும் பல புரட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி, ஒரு நோக்கம், ஒரு இடம், அந்த இடத்துல மக்களின் விடுதலை அல்லது ஒரு மண் விடுதலை, இப்படிதான் போராடி பார்த்துருக்குறோம். ஒரு அரசியல் கட்சி எங்களுடைய கொள்கை இதுங்க, கோட்பாடு இதுங்க, தத்துவம் இதுங்க, இப்படிதான் பேசி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி இங்க இருக்கிற தத்துவங்களுக்கு மாற்றாக ஒரு தத்துவத்தை வைக்குது. இந்த தத்துவம் செய்த பிழைகளுக்கு என்ன தீர்வுங்கிறத வைக்குது. இதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் மட்டுமே வாழுகின்ற, மனிதர்கள் மட்டுமே கஸ்டமைஸ் பண்ணுகின்ற, அதாவது பயன்பட்டு காரணிகளாக இருக்கின்ற கூறுகளை எல்லாம் தாண்டி மண்புழு குறித்து, மண் குறித்து, காற்று குறித்து, நீர் குறித்து, மலை குறித்து, மரங்கள் குறித்து ஒரு அரசியல் இயக்கம் பேசுது. அதற்கான மாநாடுகளை நடத்துது. மாடுகள் குறித்து, வாய் பேச முடியாத ஒரு ஜீவன்களுக்கான வாழ்வாதாரங்கள் குறித்து ஒரு அரசியல் கட்சி பேசுது அப்படின்னு சொன்னா, இந்திய பெருநிலத்தில் மட்டுமல்ல, உலகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அதனால தான் நம்ம சும்மா மாற்றுங்க, 89க்கு மாற்று 90, 90க்கு மாற்று 91, அப்படிலாம் இந்த கட்சியை பார்க்கவே இல்லை. அப்படியும் இது படிமப்படவே இல்லை. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு படிமம்ங்கிறது என்னன்னா, நீங்க மற்ற அரசியல் கட்சி எட்டி பார்க்க மட்டுமில்ல, தொட்டு பார்க்க கூட முடியாத ஒரு சித்தாந்தத்தையும் செயல்பாடுகளையும் வைத்திருக்கிறதுனால தான் இதை நம்ம மாற்று அரசியல் கட்சி, இது ஒரு அரசியல் கட்சி இல்லை, மாற்று அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா எத்தனையோ போட்டியாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இது 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல ஊடகங்கள் இது மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தொடங்கப்பட்ட புதிய கட்சிகளை இணைச்சு இது மும்முனை போட்டின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான எதிர்கட்சிகள், நாம் தமிழர் உட்பட, இது 2 அணிகள் மட்டும்தான் போட்டியிடுது, அதாவது 2 டீம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 2 அணிகள் தான், நாம் தமிழர் கட்சியும் 2 அணிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி 2 அணிகள்னு சொல்கிறாங்க? இல்லை, அது இங்கே எப்பயுமே போட்டியாளர்கள் என்று அதாவது அரசியல் கட்சி, இங்கே இருக்கிற திராவிட அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலையும் தேர்தல் போட்டி அப்படிங்கிறது 2 அணிகளுக்கு இடையே போட்டி, 2 கட்சிகளுக்கு இடையே போட்டி, 2, அதாவது நீ 100 ரூபா கொடுக்குறியா, நான் 200 ரூபா கொடுக்குறேன்னா அது மாதிரியான போட்டிகளாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பெருநிலத்தில் பார்க்க வேண்டிய போட்டியாக என்னென்னா, ஒரு தத்துவத்தின் போட்டியாக இன்னொரு தத்துவமாக, ஒரு என்ன சொல்றது, ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களினுடைய போட்டிகளாக இங்கே யாரும் முன்வைக்கவே இல்லை. நீங்க நாம் தமிழர் கட்சியை இவர்கள் யாரும் தன்னுடைய போட்டியாளர்களாக கருதலை அப்படிங்கிறதெல்லாம் பொய். அப்படியெல்லாம் கருதாட்டினா நாம் தமிழர் கட்சியின் மீது இவ்வளவு பெரிய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இவங்க ஏவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய இணையான போட்டியாளராக இவர்களை காமிக்கக்கூடாது, இவங்க ஏற்கனவே அசுர வளர்ச்சியில் இருக்கிறாங்க, அதனால இவங்களை ஒரு போட்டியாளராக காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் தனக்கு எதிரான போட்டியாளர்களாக எப்பயுமே அதிமுகவை அது முன்னிறுத்தும். ஏன்னா அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தும். அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காரணம் என்னன்னா,
அதிமுகவையும் டம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ அதன் பிறகு அதிமுக பக்கத்திலிருந்து இத்தனை போட்டி தான் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லலை. நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் மாதிரியான கட்சி வந்து 2 போட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்பயுமே வந்து வலுவான எதிரியாக பார்க்கப்படுகின்றவர்களோட மோதும் பொழுதுதான், அவன் சின்ன பிள்ளையா இருந்தா கூட இருந்தாலும் சரி, ஒரு பைல்வான் மேல வந்து ஒரு சின்ன பிள்ளை போய் குத்து விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து யாரோ அந்த சின்ன பிள்ளை பைல்வானியே குத்த பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அட்டென்ஷனை வந்து நடிகராக இருக்கின்ற விஜய் வந்து கிரியேட் பண்ண விரும்புறாரு. நீங்க ஒன்றும் இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் உறுதியாக இப்போ 4 தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். 5வது தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்குது. உறுதியாக களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் நம்ம சண்டை போடுறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து எத்தனை லட்சம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருச்சியில் வந்து இப்போ ஒரு சந்திப்பு நடந்துச்சு, மக்கள் சந்திப்புன்னு. அதிகபட்சம் அந்த இடத்துல மரக்கடைங்கிறது வந்து நான் பழக்கப்பட்ட இடம். நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருடம் அந்த வழியாக போயிட்டு வந்திருக்கிற இடமும் கூட. இப்போ கல்லூரி படிக்கின்ற காலகட்டத்தில் அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் நின்னாலே உள்ளுக்கு போகவே முடியாது. அது வந்து அப்படியே சொருகி வைக்கிற மாதிரி தான். அடுத்த ஒரு ஆள் நிறுத்தினாலும் 10,000 பேருங்கிறது வந்து என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட கூட்டமாக தான் நான் சொல்கிறேன். 4,000 பேர்னா நின்று மூடிடும் அந்த கூட்டம். இப்போ வந்து திருச்சி மாவட்டத்தில் மட்டும் வந்திருக்கிறவங்களே வந்து வச்சுக்கோங்க, நான் 10,000ன்னு சொல்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து அவங்க 20,000 கூட சொல்லட்டும். 20,000 சொல்கிறது கூட வேண்டாம், நம்ம 30,000ன்னே வச்சுக்கோம். இப்போ திருச்சி மாவட்டத்தில் மட்டும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வந்து 11 சட்டமன்ற தொகுதி. இப்போ 11 சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிது. அதில் வந்து 33,000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை ஆட்கள் வந்திருக்கிறாங்க? 3,000 பேர். 3,000 பேர். ஒரு சட்டமன்ற தொகுதி திருச்சியை பொறுத்தவரையிலும் குறைந்தபட்சம் 3 லட்சம் ஓட்டுகள் இருக்கும். குறைந்தபட்சம் 3 லட்சம் ஓட்டுகளில் 4 முனை போட்டின்னா ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 1,4 லட்சம் ஓட்டு வாங்கணும். 1,4 லட்சம் ஓட்டு வாங்கினீங்கன்னா நீ வெற்றி பெறலாம். இன்னும் கொஞ்சம் எல்லா கட்சியும் சமமாக பங்கிட போகுது அப்படின்னா கூட ஒரு 80,000 90,000 ஓட்டுகளை ஒரு சட்டமன்ற தொகுதி வாங்கணும். கண்டிப்பாக வந்தது 3,000 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட மீதி எத்தனை ஆயிரம் பேர் தேவைப்படுது. இப்போ இதில் எத்தனை பேருக்கு விஜயை தெரியும்? வந்திருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு வாக்கு உரிமையே இருக்காது. கூடுதலாக விஜய் தெரிந்த பாமர மக்களோ இப்போ அந்த கூட்டத்தில் வந்து கையில் மஞ்சப்பையோட வந்து நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு அப்பத்தா வந்து தண்டட்டியோட வந்து நின்று விஜய் பார்க்கறதுக்காக கியூவில் நின்றுச்சு அப்படின்னா இது வந்து பப்ளிக் க்ரௌடு. ஆனால் அங்கே வந்தது எல்லாமே 22 வயசுக்கு கீழே உள்ள பசங்க, இல்லாட்டினா ஒரு 30 வயசுக்கு கீழே உள்ள ஆட்கள்னு வச்சுக்கோங்க. 30 வயசுக்கு கீழே உள்ள ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க தே ஆர் நாட் கன்சிடர் அஸ் எ பப்ளிக்காக நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் பாதி பேருக்கு வாக்குரிமையே இருக்காது. இப்போ இந்த க்ரௌடை வச்சுக்கிட்டு இங்கே போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் உண்மையிலேயே வீரவசனங்களை சினிமாவில் பேசுகிறத ஒரு நபராக தான் பார்க்க முடியுமே தவிர ரியாலிட்டியில் வந்து அப்படியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ என்னன்னா இவங்க வந்து செட் பண்ணுறாங்க இல்லையா, 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்னு எல்லாம் செட் பண்ணுறாங்க இல்லையா. இதில் அவங்களுக்கு ஒரு பர்சனலி இங்கே லாபம் இருக்குது. என்ன லாபம் இருக்குன்னா அந்த போட்டின்னு சொல்கிறவங்க அந்த லாபிக்குள்ள தன்னை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உண்மையிலேயே பேசணும் அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை அடுத்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி சதவீதம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி சதவீதம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கே நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் வந்து இல்லை. ஏன்னா அவங்க இதுவரையிலையும் கூட்டணி இல்லாம எந்த தேர்தலையும் அவங்க சந்திச்சதே இல்லை. அண்ணா திமுகவுக்கு 1974க்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு, அதன் பிறகு அதை சந்தித்த எல்லா தேர்தலும் கூட்டணியோட தான் வந்துச்சு. அப்போ அதுக்கென்று தனிப்பட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் அவங்க சொந்த கட்சி சின்னத்திலேயே நிற்கல. அவர் தவிர யாரு, திருமாவளவனை தவிர மீதி எல்லாமே உதயசூரியனுடைய உறுப்பினராக நின்று தேர்தலை சந்திச்சவங்க தான். அதன் பிறகு இதெல்லாம் கூட மற்ற கட்சிகள் 1%, 1/2%, 3/4% அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன பெரிய வியப்புன்னா
நீ வந்து இதுவரையிலையும் ரெஜிஸ்டர் ஆகல. யாரு தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னும் பதிவேட்டிலேயே நீ வந்து போடல. நீ வந்து பள்ளிக்கு வந்திருக்கிறியா என்னன்னு பதிவேட்டிலேயே இல்லை. ஆனா பதிவேட்டிலேயே இல்லாத நீனு நான் முதல் மாணவன் சொல்லி கொண்டு அலையிறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமோ அதை விட கூடுதலான பைத்தியக்காரத்தனம்ங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தான் போட்டிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா அது வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை இன்னும் 2-3 முறை 4-5 இடத்துல போட்டுட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். இதே கூட்டத்தை பார்த்துட்டு மக்களுக்கு முகசுளிப்பு வந்து சுத்தமாக இந்த ஆளு கட்சி தானே கலைச்சிட்டு போயிடுவார், 2026 சட்டமன்ற தேர்தல் வரலையுமே தாங்குவாரா அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? இப்போ பலவேறு அரசியல் கட்சி வந்துச்சுங்க. இப்போ தேமுதிகலாம் வந்து எதுவுமே பேசாது, அமைதியாக இருக்கும். தேர்தல் நேரத்தில் கூட்டிட்டு போய் எவ்வளோ சீட்டோ என்னமோ பேசிட்டு இருக்கும். அடுத்து டிடிவி தினகரன் மாதிரி ஆட்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் 1 சீட்டோ 2 சீட்டோ யாருக்கோ அப்படி போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு சாச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து தன்னை சாச்சுரேட்டட் அதாவது எப்பயுமே வந்து தன்னை விலைக்கு மாற்றணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியாக தான் தமிழக வெற்றி கழகத்தை பார்க்குறேன். மற்ற இவங்க வந்து 4 முனை போட்டி 3 முனை போட்டி இது எல்லாம் கிடையாது. அண்ணன் சீமான் சொன்னது தான். தமிழக அரசியலை பொறுத்தவரையிலையும் தமிழ் தேசியமா திராவிட தேசியமா, பிரபாகரன் மகனா பெரியாரின் பிள்ளையா, இதுதான் இங்கே போட்டி. நான் ஒரு கண்ணில் தமிழ் தேசியத்தையும் இன்னொரு கண்ணில் பெரியாரையும் தூக்கிட்டு வர்றேன்னுச்சுன்னா 2 கண்ணுமே பொட்டையாகி தெரிய வேண்டியதான். ஏன்னா நாம் பார்வையின் படியே ஒரு கண்ணு வந்து இடது பக்கம் பார்த்துச்சுன்னா இன்னொரு கண்ணும் இடது பக்கம் தான் பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா உங்களால் காட்சியை வந்து தெளிவாக பார்க்க முடியாது. இதுதான் கண்ணதாசன் வந்து 2 கண்ணில் 2 காட்சி காண முடியுமான்னு பாடியிருக்காரு. அப்போ இவர் வந்து 2 எதிர் சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு வந்து 2 கண்ணுன்னா இவரால் பார்க்கவே முடியாது. நொல்ல கண்ணாகி தான் அலைய வேண்டாம். அப்படிதான் நான் பார்க்குறேன். இங்கே 4 முனை போட்டி 3 முனை போட்டி அப்படியெல்லாம் இல்லை. மக்களின் வாழ்க்கைக்கு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு தளத்திலிருந்து மக்களினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற தமிழ் தேசியம், ஏமாத்தியே பழிச்சிக்கிட்டு வந்திருக்கின்ற திராவிட தேசியம், இப்படி தான் 2 முனை போட்டியாக தான் நான் பார்க்குறேன். அதுதான் அண்ணன் சீமான் அவர்களும் அதை வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றார். ஓகே, நம்ம தாவேக்காவை பற்றி பேசணும்னு நிறையாவே பேசலாங்க. நம்ம தாவேக்கா பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசலாம். இப்போ நான் கேட்க வந்தது அதுதான், இந்த இருமுனை போட்டிங்கிறது தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. எனக்கு இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள், ஏன்னா மக்களுக்கு அது தெரிய வரணும். இல்லை, இது ஒரு அண்ணன் எல்லா மேடைகள்லையும் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ன, நீங்கள் தமிழ் தேசியத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை. ஏன்னா அவர் என்னென்ன நாங்கள் சமூக நீதி மத சார்பற்ற அணுகுமுறைம்பாரு, அதே இடத்துல பகவத்கீதை இதை வாங்கிடுவார். அதுமாதிரி நிறைய இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு அரசியல் புரிதலற்ற, ஒரு சித்தாந்த புரிதலற்ற, அரசியல் சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் வந்து தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தத்தோடு ஒப்பிடவே முடியாது. அவங்க வந்து இன்னும் அரசியல் படுத்தப்படாத ரசிகர்களை ரசிகர்களாகவே வைத்திருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் வந்து தன்னால் முயற்சி செய்து ஒரு அரசியல் மயப்பட வேண்டும் என்று நினைத்தால் வந்து எதிர்காலத்தில் இன்னும் பல தேர்தலில் தாண்டி பல அடி உதைகளை தாண்டி வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு அரசியல் மயப்படுத்தினா விஜய் காலி ஆகிடுவார். ஏன்னா விஜயை பொறுத்தவரையிலையும் இவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் அவர் வந்து எப்படியே கையை காமிச்சிட்டு போக முடியும். அரசியல் மயப்படுத்தப்பட்டுட்டா இவன் என்ன தத்துவத்தை வச்சிருக்கிறான், இவன் என்ன கொள்கையை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி விஜயை நோக்கி விஜய் கட்சிக்காரங்களே கேள்வி, இவன் ரசிகராக இருக்கிறவர்களையும் தான் உங்களுடைய மூஞ்சி தான் எங்களுடைய சின்னம் அப்படின்ட்டு போவான். இவன் வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்டுட்டான்னா நீ மூஞ்சியை பார்த்து எதுக்கு ஓட்டு போடணும், உன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்படி கேட்க ஆரம்பிச்சா விஜய் கிட்ட எந்த பதிலும் இல்லை. அதனால என்னை பொறுத்தவரையிலையும் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ் தேசிய அரசியலினுடைய எந்த நாம் தமிழர் கட்சி இல்லை எந்த ஒரு இயக்கத்தோடும் ஒப்பிடுவதே தவறாததான் நான் பார்க்கிறேன். அந்த ஒப்பீட்டுக்கே போக வேண்டியதில்லை. அது ஒரு இதுவரையிலையும் திரையரங்குக்குள்ளே இருந்த சினிமா ரசிகர்கள் கூட்டம் இப்போ தெருவாக வந்து வேலை பார்த்துக்குது, அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்டிங் க்ரௌடுன்னெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு பொழுதும் தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் அறுவடையை செய்யவே முடியாது. ஏன்னா அரசியல் அறுவடையை செய்வதற்கு மிகப்பெரிய தத்துவ புரிதலும் அரசியல் புரிதலும் தியாக உணர்வும் இருக்கணும். ஒரே ஒரு லத்தி அடிக்கி தாங்க மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்து ஆட்கள். ஓடியே போயிடுவாங்க, கொடியோட ஓடினாங்க. ஆமா ஆமா, ஓடியே போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா விஜயை தள்ளி விட்டுட்டு கூட ஓடிடுவாங்க. விஜயே ஓடுவாரு,
போலீஸை பார்த்தா விஜயே ஓடுவார். ஆனால் அவன் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் என்னடா ஓடுறது, நம்ம அவருக்கு முன்னாடி ஓடிடுவோம்டான்ட்டு ஓடக்கூடியவர்கள்லாம். அதனால என்னை பொறுத்தவரையிலையும் விஜயினுடைய அரசியல் தமிழ் தேசியத்தோடு ஒப்பிடுவதற்கே தகுதியற்ற அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் வெல்ல வேண்டும்? 2026 நம்ம ஏன் வென்றே தீர வேண்டும்? ஏன்னா இத்தனை அரசியல் இது நம்ம இத்தனை தேர்தல் களத்தை நம்ம சந்திச்சிட்டோம். அந்த தேர்தல் களத்தில் நம்ம அந்த தோல்வி எதுவும் பெருசா நமக்கு தாக்கம் எதுவும் ஏற்படாலும் நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, ஆனா அண்ணன் பல்வேறு மேடைகள்ல இந்த 26 தேர்தல் நம்ம சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சமீபமாக நடந்த சொந்த நிலத்தை இழந்தால் அகதிகளாகும் அப்படிங்கிற தலைமையில் நடந்த அந்த தேர்தலையும் அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலையும் அண்ணன் கட்டாயம் இந்த 26 நம்ம வெல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்கள் வாயால் இருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று கோட்டைக்கு போக வேண்டிய தேவை என்ன? இல்லையே, இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் க்ரோத்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு இடத்துலையும் அது தகுதியாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு தேர்தலையும் தனக்கு அளப்பெரிய அதாவது அர்ப்பணிப்புகளை செய்து தொடர்ச்சியாக மக்களினுடைய களத்தில் நின்று போராடி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட 8.22% வந்திருக்கு. தமிழகத்தில் இந்திய ஒன்றியத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது. இப்போது நாம் தமிழர் கட்சி ஏன் வென்றாக வேண்டும் அப்படின்னு நம்ம அவசியம் வென்றாக வேண்டும்னு நினைக்கிறோன்னா, இந்த சக்தி இருக்கு இல்லையா, அதாவது எப்பயுமே தன்னுடைய வளர்ச்சி ஒரு அரசியல் தத்துவம் வளரும் பொழுது அந்த தத்துவத்திற்கு எதிரான தத்துவங்கள் மிகப்பெரிய கலக்கத்தில் உள்ளாகும். அப்போ என்னன்னா, கூடுதலாக இந்த தத்துவத்தால் பயன்பெற போகிறவர்களே எந்த அளவுக்கு விரைவாக கரப்ட் பண்ண முடியும், சீரழிக்க முடியும், அல்லது இப்போ இந்த தமிழர் நிலத்திற்கான அரசியலாக இது மலரப்போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த நிலத்தை எந்த அளவுக்கு காலி செய்ய முடியும், இயற்கை வளங்களை பாதுகாக்க போகிறது இந்த கட்சினா இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு, இப்போ நான் இந்த மலையை பாதுகாப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் அந்த மலை வெட்டி முழுமையாக கடத்தப்படுவதற்குள்ள என்கிட்ட அதிகாரம் இருந்தால் தான் அந்த மலையை பாதுகாக்க முடியும். நான் இந்த மொழியை பாதுகாப்பேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மொழியானது இந்த மண்ணின் மக்களினுடைய கஸ்டம்ஸ், அதாவது பயன்பாட்டிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்துவதற்கு முன்னாடி எனக்கு அதிகாரம் இருந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக நான் இந்த நதியை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன், இந்த சூழலை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன், என் மக்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லும் பொழுதே இந்த நான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா பொருள்களும் களவாடப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னைக்கு மணல் அள்ளி விற்கப்படுகிறது, மலை வெட்டி கடத்தப்படுகிறது, மரங்கள் வெட்டி கடத்தப்படுகிறது. இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமைக்காக நான் போராடுவேன்னு சொல்றேன். 8 கோடி தமிழர்கள் 13 கோடி தமிழர்கள் வாழ்கின்ற இடத்துல அங்க வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு 3 கோடி வடவர்களை கொண்டுட்டு விட்டுட்டான். இப்போ இங்க இருக்கின்ற தமிழர்களினுடைய விகிதாச்சாரத்தை விட இவன் குறைஞ்சி இருக்கிறதுக்குள்ள நான் என்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா இவனை அனுப்பிவிட்டு என்னால் பாதுகாக்க முடியும். ஆனால் இந்த விகிதாச்சாரம் அவன் பார்த்துட்டு வடவர்களினுடைய விகிதாச்சாரம் அதிகமாக விட்டு என்கிட்ட நீ அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ புரியுதுங்களா? என்கிட்ட கத்தி இருக்கு, இங்கே களம் இருக்குது, எனக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நான் இந்த களத்தை போய் வென்றுட்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். எனக்கு தளபதி ஆக்குனுச்சுன்னா இந்த போரில் நான் வென்றுட்டு வருவேன். ஆனால் இந்த போர் முழுமையாக முடிகிற வரலையும் என்னை ஒரு இடத்துலையே உட்கார வச்சுருந்தீங்கன்னா இந்த போர் முழுமையாக முடிஞ்சு இன்னொருத்தன் கையில் போகணும் பிறகு நீ எனக்கு கையில் AK-47 கொடுத்தா கூட என்னால் போய் வெல்ல முடியாது, ஏன்னா முற்று முழுதாக ஒழிக்கப்படும். அப்போது இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சியை ரொம்ப இறுதி யுத்தமாக பார்க்கிறது. ஈழத்தில் 2009 எமது மக்களின் மீது குண்டு போட்டு கொள்ளுன அந்த இறுதி யுத்தத்திற்கு நிகரான யுத்தமாக ஏன் பார்க்கிறதுனா, இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்திய பெருநிலத்தை ஆண்டால் இந்த இடத்துல ஜனநாயகமே இருக்காது. இன்னும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்டால் தமிழர் உரிமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது, சுத்தமா இருக்காது.